ஹலோ வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில பல மீம் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ருக்கோ ஜாரா உடனே வந்துருமா, வெயிட் பண்ணுங்க. என்னடாச்சு? 12 அரியர் வச்சிருக்கீல்ல, அந்த எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா வாழ்க்கையே மாறி. அதுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலே வாழ்க்கையே மாறி இருக்குமே. ஏன் இப்படிலாம் வீடியோ பண்ணிட்டு சுத்த போறேன்? அதே அசிங்கமா போச்சு குமாரு, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அந்த வேலை யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. உண்மையாலுமே கிடைச்சா இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கணும். நமக்கெல்லாம் கிடைச்சிருக்காங்க பாரு ஃப்ரெண்ட்ஸு. போய் டீ குடிக்கிறது ஒரு சிங்கிள் டீ, சாதா டீ, சைனா டீ, சிங்கிள் டீ, பார்சல் டீ. அந்த டீக்கு காசு கொடுக்க வழி இல்லாம மச்சா நீ குர்றா, டேய் நீ குர்றா, டேய் இன்னைக்கு ஒரு நாள் நீ குர்றா, நாளைக்கு கொடுத்துட்றேன், நம்பாத இல்லைனா கொடுத்துட்றா, உனக்கு வீட்டுக்கு போய் ஜிபே பண்றேன்பாங்க. நம்பாத. ஒரு டீக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு. டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? டேய் பேசாரா, குறுக்க பேசாரா? ஏன் ப்ரோ ஆல்ரெடி டிப்ரமிஷன்ல இருக்கும் ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன இருக்கீங்க? நானே வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன்னு ஒரு பூனை வாங்கினேன், கடைசியில பூனை டிப்ரமிஷன்ல போயிடுச்சு ப்ரோ. டிப்ரெஷன் நீ இன்றிலிருந்து டிப்ரிமிஷன் என்று அழைக்கப்படுவாய். உனக்கு பேர் மாத்தியாச்சு, டிப்ரெஷன். எனக்கே பேர் மறந்து போயிரும் போலயே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடுத்து நம்ம தலைவர் வீடியோ ஒன்று இருக்கு. நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த மிருகத்தை அடிச்சு வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கமெண்ட் பில்லா கொல்லா, டேவிட் பில்லா வாயில வருது நல்லா. அடி வாங்குறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காம இதெல்லாம் பில்லா ஊத்தி பேசாம கமெண்ட் படிச்ச வீடியோ கொண்டு போயிடலாம். ரோபோ சிட்டின்னு நானும் அப்படித்தான் நினைச்சேன். கடைசியில அவர் பில்லான்ட்டு போயிட்டாரு. அடுத்து ரொம்ப அருமையா பாடுற ஒரு பாட்டு, சாங் லவர்னு இருந்தா இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கங்க, அப்புறம் உங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. இசை மலையில் நனைய தயாரா? சொல்ல வார்த்தை இல்லை. பிரிந்து சென்றது உண்டவரா, நான் புரிந்து கொண்டது என்றவரா. எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சம் தாங்குமா? உனக்கு கொஞ்சம் பாடுறத நிறுத்த சொல்லுங்கடா. இன்ஸ்டா வந்தது என் தவறா? இந்த பாட்டை கேட்டது சி, இந்த பாட்டை போட்டது உன் தவறா? முடியலடா, முடியலடா. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற
ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டியும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? அதுதான் முக்கியமான விஷயம். What you have learned ன்னு கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்ல, அதான் பதிலே. என்னடா சொல்றாரு இவரு? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நீங்களா ஒரு கேள்வி கேட்டா உங்களை அசுர வைக்கிற மாதிரி ஒரு பதில். அவர்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. ரைட், ஆள விடுங்கடா. அடுத்து ஒரு அசுர வைக்கிற ஒரு படத்தோட சீனை தான் நம்ம பார்க்க போறோம். இத பாத்தீங்கன்னா நீங்களே இப்படி ஒரு சீனை எடுத்திருக்காங்களே அப்படின்னு உங்க கண்ணுல இருந்து கதை 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 தண்ணி ஊத்தும். அப்படி ஒரு சீனு தான். చెప్పులు లేకుండా నడుస్తుంటే కాళ్ళు కాలుతున్నాయట్రా. என்னன்னு புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். வெயில் ரொம்ப அடிக்குதான், காலெல்லாம் சுடுன்ட்டு காலை தூக்கி சோல்டர்ல வச்சுட்டு கையால நடந்து போயிட்டு இருக்காங்க. கையை சுடாதாடா? என்னடா இது, என்னடா லாஜிக் இது? கையை சுடாதா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என்ன என்ன என்ன? அடுத்ததா ஒரு ஆக்டிங் கிங் வர போறாரு. அவரோட வீடியோ பார்த்தா உங்களுக்கே அப்படியே கல்லை கொண்டு எரியலாம்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கான வீடியோ தான் இது. இவர் பண்றதை விட பின்னாடி அந்த அண்ணன் சூப்பரா பண்றாருப்பா. இந்த லூசு பேட்டன் அந்த சீனை காப்பாத்தி பத்திரமா உள்ள இங்க போங்க. அதான் தேடிட்டு இருக்கேன். உடனே ஆன்னு பார்த்துட்டு இருந்தா எப்படி வீடியோ வரும்? வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய டான்ஸர் ஆடினா கூட இந்த மாதிரி ஆட மாட்டாங்கன்ற ஒரு டான்ஸ் தான் இது. சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி டான்ஸ் இந்த உலகத்திலே யாராலையுமே ஆட முடியாதுன்னா அது இந்த டான்ஸ். அதை பார்ப்போம். இந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? ஓப்பன் சேலஞ்ச். இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். உங்களுக்கு போகும்போது வீடியோ கேக்குது, ஓடிட்டு வண்டியில போங்கடா. வீடியோ எதுக்கு எடுக்கிறீங்க? கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை காக்கிட்டு போறான். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அலப்பற எண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இங்கே பார்த்துட்டு கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டான். வீடியோ எடுத்ததுனாலதான் இதான். இதனால் பார்ப்பவர்களுக்கு என்னத்திற்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு ஒரு இடத்துக்கு போனா அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அங்க போய் வீடியோ எடுங்க, சேஃபா வீடியோ எடுங்க. இதைத்தான் நான் சொல்றேன். யாரா அவன்கிட்ட கேட்டா, யாரா நீ? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்ப நான் சின்ன வயசா இருக்கும்போது என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. கண்டிப்பா சின்ன வயசுல எல்லாருமே நினைக்கிற ஒரு இது, வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கஷ்டப்படுறவங்களாம் பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படி நானும் நினைச்சிருக்கேன். ஆனா கடைசியில் அந்த கஷ்டப்படுறவங்களே நாம தான் நினைக்கிறப்ப கண்ணுல தண்ணி வருது,
எல்லாம் வருது.